ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை என் அப்பனை சிவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ எப்பவும் போல் நம்ம ஏர்லி மார்னிங் சிவன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பஸ்ஸில் நல்ல கூட்டங்க, சீட்டே கிடைக்கல, நின்றுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம எடுக்கணும். இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு, நல்ல பிஸியாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. நல்ல மழை, அடாத மழையிலும் விடாது நம்ம கிளம்பிட்டோம். ஆத்தாடி, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக நிற்குதுங்க, நல்ல மழை. சிவன் கோயிலை சுற்றி தெப்ப குளமாட்ட தண்ணி நிற்கிது. இதில் நம்ம நீந்தித்தான் உள்ளே போகணுமோ? எப்படியோ தப்பிச்சு பிழைச்சி கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம அப்பனை பார்க்க வந்துட்டோம். நம்ம ஏழியராக வந்துட்டங்காட்டி கோயில் அமைதியாக இருக்குங்க. நம்ம அப்பன் கோவில் எப்படி ஜொலிக்குது பாருங்களேன். அப்பப்பா, காண கண்கோடி வேணும், ஜொலிக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. மனசெல்லாம் நம்ம அப்பனே, பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்துருச்சு. கோயிலுக்குள்ளே வந்தது ஒரு நிம்மதிங்க. சிறப்பான ஆலயங்குது. சிவபக்தர் அனைவரும் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய சிறப்பான ஆலயம் இந்த பசுபதீஸ்வரர் ஆலயம். அனைவரும் வருக, இறைவனருள் பெருக. நல்ல மழை, அதனால் பாருங்கள் கோயிலுக்குள்ளேயே தண்ணி நிற்கிது. நாம் ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். கிடச்சிருச்சு. இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பனும் தெரிகிறாரு, நம்ம அண்ணனும் தெரிகிறாரு. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நம்ம கவசம், வேல்மாறல், சிவபுராணம் எல்லாம் படிக்கலாம். அப்பாடா, எப்படியே கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ தான் பூஜை ஸ்டார்ட் ஆகிருக்குது. நம்ம ஏர்லியராக வந்துட்டோம். நாம் எல்லாம் படிச்சிடலாமா? கலியுக தெய்வமே, கந்தனுக்கு மூத்தோனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளோனே, கந்தகுரு கவசத்தை எல்லாம் படித்து முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா புகழ்ச்சோர மண்டபத்தில் அப்படியே இவ்வளோ பெரிய மாலை, மற்றபடி எல்லா சைஸிலும் மாலைகளை அடுக்கி வச்சுருக்காங்கங்க. இது வந்துட்டு ஒரு சிவபக்தரோட குழு செய்கிறாங்க. இது ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் கோபுரத்துக்கும் மற்ற எல்லா சாமிகளுக்கும் இதை சாத்துவாங்களாமா. அப்பப்பா, இதை பார்க்கும்போதே உடம்பே சிலுக்குதுங்க. இவ்வளோ பெரிய மாலைகளை நான் இப்போ தான் என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பார்க்குறேன். இப்போ இது சாத்துறதுக்கு என்ன டைம் ஆகுமாமா? மணி 7 தான் ஆச்சு. 8 மணிக்கு தான் சாத்துவாங்களாம். அது வரைக்கும் நம்ம வேல்மாறல் எழுதிக்கிட்டு இருக்கலாம். நான் ஆல்ரெடி கவசம் எழுதி முடிச்சுட்டேன். எப்பவுமே கவசம் வேல்மாறல் ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்போ வேல்மாறல் எழுதலாம். இதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, எழுதவே அம்மாட்டிருந்து ஃபோன் வந்துருச்சு. பாப்பாங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்களாமா. வர சொல்லி அழைப்பு வந்துருச்சு. என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பலாம். சிவமயம், சிவன் நம்மளை பார்க்கணும், நாம் சிவனை பார்க்கணும், எல்லாமே நடந்துருச்சு. இன்றைக்கி எவ்வளோ மழை, அதுலேயும் வந்துட்டோம். சிவனருளை வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு முருகனருள் வாங்கிக்கலாம். எல்லாம் சிவமயம். நன்றி நன்றி நன்றி.